முத்து, குடிச்சிட்டு சீக்கிரத்துல வருவீங்கன்னு நான் நினைச்சேன். பாரு, புருஷன் மனுஷ அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்க. மீனு குட்டியா நான் கொஞ்ச கூடாதா? என் பொண்டாட்டிய நான் கொஞ்சுவேன். ஆத்துறா முத்து. சாப்பிட்டியாப்பா? நான் சாப்பிட்டேன்டா. முத்து, நீ சாப்பிட்டு வந்திருக்க போல இருக்கு. என்னடா இது? சாரிப்பா, இப்பதான்ப்பா குடிச்சிட்டேன், மன்னிச்சிருப்பா. என்ன சத்தம் இங்க? நீங்க தான் கத்திட்டு வந்தீங்கல்ல. முத்து, குடிச்சிட்டு வந்திருக்கியாடா? அதானே பார்த்தேன். அதனால இந்த வீட்டு பக்கம் இந்த வாசனையே வரலன்னு பார்த்தேன். மாறிட்டியோன்னு நினைச்சேன்ப்பா. நாய் வாழை நிமித்த முடியுமா? நீங்க எந்த வாழை நிமித்த போறீங்க? அந்த நாய் உங்ககிட்ட கேட்டுச்சா? நான் போய் நிமித்துறேன்னு அது சொல்லுச்சா? ஆமா, தூங்க விடாம கத்திக்கிட்டு இருக்கீங்க. நான் எங்கடா கத்த போறேன்? குடிச்சிட்டு வந்து உன் தம்பி ஆடிக்கிட்டு இருக்கான் பாரு. முத்து, திரும்பியும் ஆரம்பிச்சிட்டியாடா? நானே டயர்டாகி தூங்கிட்டு இருக்கேன். ஏன்டா தொந்தரவு பண்ற? ஓ, வாங்க மிஸ்டர் பிஸ்கட் மேன். அது பிசினஸ் மேன்டா. எல்லாமே ஒரே இதாண்டா. சும்மா கடையில வாங்கி துட்டை வாங்கி போடுறதுக்கு அவ்வளவு டயர்ட் ஆகுதாடா? வெளியே போய் பாடுறா. கல்லு உடைக்கிறவன், மண்ணை தூக்குறவன்லாம் நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு கட்டச்சவத்துல தான்டா தூங்குறான். ஏசி வச்ச ரூம்ல தான் தூக்கம் வருமாடா? ரோகிணி கேக்குறாங்க. எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு போங்க. இனி உங்க வீட்டுக்காரர் தான் இவர் பேச்சுக்கு தேவையில்லாம வந்தாரு. அப்படி சொல்லு மீனா. நான் தேவையில்லாம பேசலாம். மனசுல பட்டத பேசுறேன். அத குடிச்சிட்டு வந்துதான் பேசணுமா? நேத்து நீங்க மாத்திரம் என்ன விட்டுட்டு பீர் குடிச்சீங்களடா? என்னடா சொல்றான் இவன்? இன்னும்லம்மா ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். முத்து, கம்முன்னுறா. சொல்றாங்க. கொஞ்ச நாள் முத்து கத்தாம இருந்தாரு. இப்ப பிரேக் விட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. குரலு, நீ பேசாத சொல்லிட்டேன். அம்மா விட்டு காசு கொடுத்து எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துறல்ல நீ. எனக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு நான் அப்பவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. தெரிஞ்சுதான் நடக்குது, நடிக்காத. முத்து, அப்பா விட்டுட்டு தாண்டா இருந்த. என்னடா ஆச்சு உனக்கு? சரிப்பா, மனசு கேட்கல. இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இந்த வீட்டை கட்டினப்பா. இது என் அப்பா கட்டின வீடு. அப்பா கட்டினது கீழ் வீடு. வாடகைக்கு விட்டீங்கல்ல. வீடு, இந்த செவரு, இந்த ரூமு, கிச்சனு எல்லாம் கட்டினது என் அப்பா. அவரோட ரத்தம். விட்றா. இல்லப்பா, அப்ப நீ சொன்ன பாத்தியா, வேலை செய்யும் போது கடனை உடனே வாங்கி இந்த வீட்டை கட்டிட்டேன்னு. இப்போ ஒரு ரூம கட்ட முடியலன்னு ரொம்ப பாதிச்சிருச்சுப்பா. மனசு வலிக்குதுப்பா. வலிக்குதுன்னா குடிதான் மருந்தா? மனசு வலிக்கு வேற மருந்து இல்லப்பா. ஆமா, இவன் பெரிய டாக்டர். இவனை கூட்டிட்டு போய் சாப்பிட வை. சாப்பிட வாங்க போலாம். என்னால முடியல. நீ ஒரு வார்த்தை சொல்லுப்பா. என்ன வேணும்னு சொல்லுப்பா. எவ்வளவுப்பா? 5 லட்சம்ங்க. தானே? நீ சொல்லுப்பா. நான் என் காரை வித்துடுறேன்ப்பா. கடன் கூட வாங்குறேன்ப்பா. நான் காசு கொடுக்குறேன்ப்பா. ரூம கட்டுப்பா. ஒண்ணும் வேணாண்டா. நீ போய் சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கு. இப்படி தூங்குவான்? யாரையும் தூங்க விடக்கூடாதுன்னு தானே வந்திருக்கான். நான் யாரு தூக்கத்தையும் கெடுக்க வரலப்பா. கஷ்டத்தை சொல்றேன். யார் என்ன கேட்டாலும் உடனே செஞ்சிருவேன். எனக்கே தெரியும்லப்பா. உனக்கு தெரியும்ல மீனா. இன்னைக்கு என் அப்பா கேக்குறாரு, என்னால செய்ய முடியல. மனசு தாங்கல தெரியுமா? இன்னொருத்தங்க கிட்ட கை நீட்டி நிக்கணும். கொடுக்குறேன்ப்பா. அதே செகண்ட்ஸ் காரு. அதை வித்தா எவ்வளோட வரும்? அம்மா போதையில உளறிக்கிட்டு. மனோஜ், யாரா போதையில பேசுறா? மனசு வலியில பேசுறேன்டா. மனசு வலி எல்லாம் ஒன்னாலதான்டா. எல்லாம் ஒன்னாலதான்டா. மனோஜ், கொஞ்சம் தள்ளிக்கோங்க. நீ அப்படியே. என்னடா இது? மனோஜ் புண்ணாக்கு என்ன பேச்சு பேசுறான்பா. முதல்ல நீங்க சாப்பிட வாங்க. மீனா சொன்னா கிட்ட நான் ஆட்டைய போட பாக்குறேனாடா. டே ரவி, நீ சொல்லுடா. நான் அப்படி நினைக்கிறவனா? இல்லடா. அப்புறம் ஏண்டா அப்படி சொன்னா? ஆட்டைய போட நினைக்கிறவன் ஒரு ரூம் இல்லாம மாடியிலையும் தரையிலையும் ஏண்டா படுத்து தூங்குறான்? சொல்லுங்கடா. என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவளும் தாண்டா மாடியில தாண்டா படுத்திருக்கா. எதுக்கு இந்த வீட்டை ஆட்டைய போடுறதுக்கா? நீங்க 2 பேரும் தாண்டா முழுசா இந்த வீட்டை வாழ்றீங்க. நான் வேண்டாத பிள்ளைன்னு தானே இவங்க என் பாட்டி வீட்டுல கொண்டு போய் கடாசினாங்க. என்னைய பாட்டி ரூம்ல கூட கைத்து கட்டுல தாண்டா படுத்திருப்பேன்.
எனக்குன்னு வீடோ ரூமோ எதுவும் நினைச்சது இல்லடா. என்னை பார்த்து இப்படியாடா வீட்டுக்காண்டிதான் இருப்பேன்னு சொல்லுவான். ஐய் முத்து வாங்க. ஏய் மனோஜ், அப்பாவுக்காண்டி தான்டா நான் இங்க இருக்கிறேன். அவர் என்னை பார்த்து ரோட்ல போய் படுறா முத்து அப்படின்னு சொன்னா நான் போய் படுத்துப்பேன். என் அப்பா தான் முக்கியம், வீடு இல்ல. அவருக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன். யாரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அப்பா இருக்க முடியும், உனக்கெல்லாம் எதுவும் ஆகாதுப்பா. நீ ரொம்ப வருஷம் உயிரோட இருப்ப. இருக்கிற முடியும் தான் இந்த முத்து இந்த மீனா இருப்பாங்க. இல்லாட்டி இந்த வீடு இருக்க திசை பக்கம் கூட படுக்க மாட்டேப்பா. காசோ பணமோ இந்த வீடோ எதுவும் எனக்கு வேணாப்பா. என்னைய வெளியே அனுப்ப பார்த்தேன்னு சொன்ன பாத்தியா? முட்டாளு, படிச்ச முட்டாளு. வேண்டாங்க, எங்க அப்பா இருக்க கோயில்டா. சாமி இருக்க முடியும் தாண்டா அது கோயிலு. சாமி போயிருச்சுன்னு வச்சுக்க, அது வெறும் கட்டடா இருக்குன்னு பாத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்பா இங்க இருக்கிறதுனாலதான் நான் இங்க இருக்கிறேன். மரமுண்டைக்கு ஏறுதாடா, எனக்கு நீ தான்ப்பா முக்கியம். கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைய பாத்தியாப்பா? எதுக்குப்பா உயிரோட இருந்துகிட்டு? நான் பேசிக்கிறேன்டா, நீ போய் சாப்பிடுறா. போடா முத்து, நீங்க வாங்க சாப்பிடலாம். அவன் குடிச்சிட்டு வந்து கண்டதையும் உளறிக்கிட்டு இருக்கான். பேசாம எல்லாரும் ரூம்ல போய் தூங்குங்க. எல்லாரும் போங்க. வா போலாம். அப்பா நினைச்சத நான் பண்ணி காட்டுறேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். நான் இருக்கேன்பா, உனக்கு நான் பண்றேன்பா. வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஏங்க போய் படுங்க. முத்து பேசுறத கேட்டியா? மனசு கஷ்டப்பட்டு இருந்தா இவ்வளவு பேசியிருப்பான். போதையில பேசிக்கிட்டு இருக்கான். அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்களே. அவன் போதையில பேசினாலும் உண்மையை தானே பேசியிருக்கான். எல்லாரும் சேர்ந்து அவனை அவ்வளவு காயப்படுத்தி இருக்கீங்க. நம்ம மேல வச்சிருக்க பாசம் இன்னமா உனக்கு புரியல? விடிஞ்சா அவனுக்கு போதையும் தெளிஞ்சிரும், பாசமும் போயிரும். பேசாம போய் தூங்குங்க. அது யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சாப்பிடுங்க. பிளைட்ல சாப்பாடு வச்சிருக்கேன்ல, பாருங்க. இங்க உட்காரு மீனா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடுங்க. கஷ்டமா இருக்கு மீனா. வீட்டுக்காண்டி நடிக்கிறேன்னு சொல்றான் மீனா. வீட்டை விட்டு விரட்டிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க போறேனா மீனா? இன்னைக்காவது நான் அப்படி சொல்லிருக்கேனா? பேசுனத ஏன் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவங்க மனசுல உள்ளதா அவங்க பேசுறாங்க. நீங்க ஒண்ணும் பெருசா எடுத்துக்காதீங்க மீனா. எனக்கு ரொம்ப வலிக்குது, வருது. அழாதீங்க. இங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேணாம், பசிக்கல. உட்காருங்க சாப்பிடுங்க. மீனா, நம்ம இந்த வீட்டை ஆளவா போறோம்? கல்லு மண்ணு இதான் முக்கியம். உங்க அண்ணன் தம்பி மேல உங்க அம்மா அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. உங்க மனசுல பட்டதை பேசுறீங்க, அது அவங்களுக்கு தப்பா தெரியுது. எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. மாமாவுக்கும் உங்களை பத்தி தெரியும், எனக்கும் உங்களை பத்தி தெரியும். என்னங்க மீனா, என் அப்பா ஆசைப்பட்டதை நான் கட்டுவேன் மீனா. பாரு, நடத்துவேன், நீ பாரு. நீ சாப்பிடுங்க. காலையிலேயே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? நானே இப்பதான் வாக்கிங் போயிட்டு வரேன் விஜயா. அப்பனா வேற யாரு மணி அடிக்கிறது? என்னம்மா காலையிலே தூங்க விடாம இப்படி பண்றீங்க? அந்த முத்துப்பைய குடிச்சிட்டு வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தான். என்னடானா மணி அடிச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனோஜ், கண்ணை நல்லா திறந்து பாடுறா. நான் எங்கடா சாமி கும்பிடுறேன்? அது மீனாவாதான் இருக்கும். மீனா, என்னத்த நீ இங்க இருந்து வர? அப்பனா பூஜை பண்றது யாரு? ஸ்ருதியா? ஸ்ருதி, காலையிலே கத்திக்கிட்டு இருக்கீங்க. ஸ்ருதியும் ரவியும் இப்பதான் எழுந்திரிச்சு வர்றாங்க. நம்மள கேக்குறாரு, நம்மெல்லாம் இங்க இருக்கோம்னா பூஜை பண்றது யாரு? பெற்ற தாய் தனை மனம் மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், நெஞ்சகம் களை மறந்தாலும், கண்கள் இமைப்பதை மறந்தாலும், நற்றவர்த்தவர் உள்ளிருந்து ஓம்பும் நமச்சிவாயவை நான் மறவேனே. ஓம் நமச்சிவாய. மீனா, நான் என்ன கனவு காண்டுகிட்டு இருக்கேனா? முத்துவா இது? நின்னுகிட்டே கனவு காண்றீங்களா? அவன் தான் கத்திக்கிட்டு இருக்கான். நீ திட்டுற, அப்பனா இது கனவு இல்ல. காலையிலே எந்திரிச்சு குளிக்க போனாரு மாமா. ஏதோ பாட்டு சத்தம் கேட்டுச்சு, கோயில்ல தான் பாடுறாங்கன்னு நான் நினைச்சேன். இவரு நின்னு பாடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா பாடுறாருல்ல மாமா? ஆமா, சீர்காழி கோவிந்தராஜன் வெங்கல குரலு பாடுறான். வீட்டு தண்ணிய போட்டு ஆட வேண்டியது காலையில சாமியார் வேஷமா? ஓம் நமச்சிவாய. விட்டா ஓமம் எல்லாம் வளர்ப்பான் போல இருக்கே. பண்ணுவான். ஓம் நமச்சிவாய.
நான் இன்னும் குளிக்கலடா. பா, மனசு சுத்தமா இருந்தா போதும்பா. மனோஜ், சுத்தம் இல்லாம எடுக்க கூடாதுடா. இப்பதான்டா சொன்ன முத்து, மனசு சுத்தமா இருக்கணும்னு. உனக்கு செட் ஆகாதடா. நாங்கெல்லாம் சாமி கும்பிட்டா நீ உள்ளே வரமாட்ட. என்னடா இந்த கெட்டப்ல நிக்கிற? நைட்டு குடிச்சிட்டு வந்தாருல, அதுக்கு பாவ மன்னிப்பு கேக்குறாரு போல. அதுக்கு பாவம் எதுவும் பண்ணலையே முத்து. சொல்றாங்க. இப்படி ஒரு சேஞ்ச் ஓவரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னடா இதெல்லாம்? நேத்து கொஞ்சம் ஓவரா போயிட்டேன்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. கொஞ்சம் உடம்பு அசதியா இருக்கும், கொஞ்சமா குடிச்சிட்டு வருவேன். இவன் குடமா குடிக்கிறவன், இவன் தான் கொஞ்சமா குடிக்கிறானாக்க. நான் குடிச்சது காரணம் எனக்கு மனசே சரியில்லைப்பா. நான் நினைச்சு நினைச்சு இப்ப ஏன் மனசு கேட்கலப்பா. எல்லாரையும் கஷ்டப்பட்டு ஆளாக்குனப்பா. நீ 2 பேரையும் கேட்டது எல்லாத்தையும் படிக்க வச்சிருக்கப்பா. வீட்டை கட்டுன, எங்களை ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிட்டப்பா. இதெல்லாம் எதுக்குடா சொல்ற? நீ நினைச்சது எல்லாத்தையும் செஞ்சிருக்கப்பா. ரூம் கட்ட முடியலன்னு நேத்து ஃபீல் பண்ண பாத்தியாப்பா? இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சுப்பா. தான் சம்பந்தியம்மா பெரிய மனசு பண்ணி பணத்தை கொடுக்க வந்தாங்க. அததான் நீ கெடுத்து விட்டுட்டியே. இப்படி யார் யாரோ பணம் கொடுத்து இங்க ரூம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. பல குரலோட அப்பா அம்மா ரூம் கட்ட இங்க காசை கொடுத்தாங்கன்னா எங்க அப்பாவுக்கு தான் அசிங்கம். எங்க அப்பா பணம் கொடுத்தா என்ன? டே ரவி, நம்ம அப்பாவை எப்படிலாம் அவமானப்படுத்திருக்காருன்னு உனக்கே தெரியும்லடா. சொல்லி வைடா. இங்க இருந்து 1 ரூபா கூட இந்த வீட்டுல செலவு பண்ணக்கூடாது. பாருங்க ஸ்ருதி, விடு. செஞ்சத திரும்பி பேசினா தேவையில்லாத ப்ராப்ளம் தான் வரும். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன்ப்பா. ரூமால தானேப்பா எங்களுக்கும் எல்லாருக்கும் பிரச்சனை வருது. தானேப்பா மனச கஷ்டப்படுத்துறதும் அதானேப்பா. கேட்டு அதை நினைச்சு வருத்தப்படாதப்பா. முத்து, நீயும் பொண்டாட்டியும் வெளியே போறீங்களா? இன்று பாகிஸ்தானின் நாணயம் ரூபாய். நாளை சந்திப்போம்.